பண்ணி சாதிக்கிற பதார்த்தங்கள் எல்லாம் பகுபோக்கியமா இருக்கு. திருப்தியா புதிக்கிறான். மாதிரி இருந்து புதிக்கப்படாது. ஒவ்வொன்னையும் எடுத்து இதனுடைய போக்கியதையே நான் என்னன்னு சொல்லுவேன். என்ன அதனுடைய ரசத்தை சொல்லி அப்படி பண்ணதை பற்றி கொஞ்சம் கொண்டாடி பேசணும். அப்பதான் அது புருஷார்த்தமாக ஆகும். ஒரு வஸ்துவை ஒருவன் அனுபவிக்கிற காலத்திலே அனுபவிக்கப்படுற பொருள் மிகவும் போக்கியமாயிருந்தால் அந்த போக்கியதையை சொல்லி சொல்லி அனுபவிக்கிறது. அதுல ஒரு ரசம். மாதிரி இருந்து கேவலம் வாயில மாத்திரம் எடுத்து போட்டுக்க கூடாது. எந்த விஷயத்தை அனுபவிச்சாலும் சரலாம். இந்த நித்திரைகளுக்குள்ளே திருவனந்தாழ்வான் தலைவராயிருக்கிறவர். அவர் பகவானை அனுபவிக்கிறார். பிரீதி உண்டாகிறது. பகவத் விஷயத்திலே அவன் மனசு மகிழும்படி கைங்கரியங்களை செய்கிறார். அனுபவஜனித பிரீதிகாரித கைங்கரியம் என்ற கிரமத்திலே அவருடைய பிரயோஜனம் பார்க்கப்படுறது. பகவானையும் அவன் குணங்களையும் அவன் திருமேனியையும் அவனுக்கு நியமிக்கப்படும் பொருள்களான மற்ற சம்பத்துக்களையும் அவன் செய்யும் செயல்களையும் ஸ்வரூப ரூப குண விபூதி சேஷ்டங்கள் என்று சொல்லுகிறார்களே, அவற்றை தாம் அனுபவிக்கிற காலத்திலே அந்த அனுபவம் ரொம்ப ரசிக்கிறது, சித்திக்கிறது. நான் வேடிக்கையா சொல்றேன். ஏதோ எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் சொல்றேன். இங்கே சிலர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கேட்கிறவர்கள் சம்பம் மாதிரி உட்காந்துருந்தா அவளுக்கும் ரசம் இல்லை, சொல்றவனுக்கும் தெரிந்த விஷயம் கூட மறந்து விடும். கொஞ்சம் சிரிக்கணும், ஒருவரை ஒருவர் பார்க்கணும். இந்த விஷயத்தை பார்த்தியா எப்படி இருக்கு என்று சொல்லணும். அது ஒரு அனுபவம். அது போக்கியதையிலே ஈடுபட்டு சொல்றது. அந்த அனுபவம் தான் ரசிக்கும். கேட்கிறவர்களுக்காக ரசிக்கும், சொல்றவனுக்காக ரசிக்கும். அதைப்போலே எம்பெருமானை அனுபவிக்கிற காலத்திலே ஆனந்தா ஆனந்தமயா ஆனந்தாவகான்னு சொல்லக்கூடிய பரபிரம்மஸ்வரூபம் என்ன, பரமபோக்கியமான திருவேணி என்ன, ஞானம் சக்தி முதலான எண்ணிறந்த கல்யாண குணங்கள் என்ன, அவனுக்கு நியமிக்கப்படும் பொருள்களான ஐஸ்வர்யங்கள் என்ன, அவன் செய்யும் ஒரு ஒரு செயல் என்ன, அதை அனுபவிக்கிற காலத்திலே ஒரு திருப்தி, அது புகழ்ந்து பேசுறது. அந்த கிரமம் திருவனந்தாழ்வானுக்கு இருக்கிறது போல மற்றவர்களுக்கு கிடையவே கிடையாது. வாயோர் 500 என்று குலசேகர ஆழ்வார் பெரிய பெருமாள் எந்த படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த திருவனந்தாழ்வானை பற்றி பேசுகிற காலத்திலே 500 1000 வாய்கள் சொல்ற. அந்த 1000 வாய்கள் கூட போராது. அப்படிப்பட்ட பல வாகிந்திரியங்களாலே பகவானுடைய ஸ்வரூப ரூபகுண விபூதி சேஷ்டிதாதிகளை அனுபவித்து புகழ்ந்து பேசுகிற விஷயத்திலே அவரை போல ரசிகர் ஒருவரும் இல்லை. அந்த பிராதான்யத்தை பற்றி பணிபதி என திருவனந்தாழ்வானை முதல்லே எடுத்து சொல்றார் என்ன ஒரு பாவம். இன்னும் ஒரு பாவம், பரமபதத்திலே
நித்தியசூரிகளுக்கு சரீரம் உண்டா, சரீரம் இல்லையா, அசரீரத்துவம் மோட்சமா, சசரீரத்துவம் மோட்சமா என்று பிரம்மசூத்திரம், ஸ்ரீபாஷ்யம் முதலான கிரந்தங்களிலே ஒரு சர்ச்சை. பாதரின்னு ஒரு ரிஷி, அவர் அத்வைதி, அவர் சரீரம் கிடையாது மோட்ச பூமியிலே, அசரீரத்துவம் மோட்சம் என்று சொல்றார். சிலர் சசரீரத்துவம் மோட்சம் என்று சொல்லுகிறார்கள். வியாசர் அசரீரத்துவத்தையும் சசரீரத்துவத்தையும் மோட்சமாக எடுத்து நிர்வகித்திருக்கிறார். இந்த ஹே சரீரம் பரமபதத்துல கிடையாது. சுத்த சத்துவமயமான சரீரம், பகவத் அனுபவத்துக்கும் கைங்கரியத்துக்கும் பாங்கான சரீரம் பரமபதத்திலே உண்டு. சசரீரத்துவம்னு சொல்ற போது சுத்த சத்துவமய விக்கிரகம், அசரீரத்துவம் என்று சொல்லும் போது ஹே சரீர ராகித்யா. சரீரத்தோடு கூடியவனாயிருந்து பகவானை அனுபவித்து அனுபவத்தாலே பிரீத்தி ஏற்பட, அந்த பிரீத்தி தூண்ட பல அடிமைகளை ஜீவன் செய்து அவனை உகப்பிக்கிறான். இது மோட்சம் என்பது நம்ம சம்பிரதாயம். அதிலே ஒரு சரீரத்தை எடுத்து அனுபவிக்கிற கிரமம் உண்டு, அடிமை செய்கிற கிரமம் உண்டு. பல சரீரங்களை எடுத்து அனுபவிக்கிற கிரமம் உண்டு, அடிமை செய்கிற கிரமம் உண்டு. திருவனந்தாழ்வான் போன்ற நித்தியசூரிகள் ஒரு சரீரத்தை பரிகிரகம் பண்ணி பகவானுக்கு அடிமை செய்கிறார்களா, அல்லது பல சரீரத்தை பரிகிரகம் பண்ணி பலவிதமா கைங்கரியத்தை செய்கிறார்களா என்று ஒரு சர்ச்சை. அவர்களுக்கு சிறந்த ஞானம் உண்டு, சக்தி உண்டு. பகவானுக்கு எவ்வளவு விதத்தில் அடிமை செய்தாலும் போதாது, இன்னும் பலவிதமா அடிமை செய்ய வேணும் என்கிற பாரிப்பு உண்டு. கைங்கரியம் பண்ணுகிற காலத்திலே ஞானம் வேணும், பலம் வேணும், அதாவது சக்தி வேணும், பாரிப்பு வேணும். அந்த பாரிப்போடு கைங்கரியத்தை செய்கிற போதுதான் அது ரசிக்கும். அகம் சர்வம் கரிஷ்யாமி என்று சொல்லுகிறார் லட்சுமணன். என்ன பாரிப்புன்னு பார்க்கணும். அந்த லட்சுமணனை பத்தி சொல்ல போறார். மேல ஒரு விதமா சொல்றேன். லட்சுமணனை பத்தி சொல்ற காலத்திலே குலசேகர ஆழ்வாருடைய அனுபவம் அத்தியாச்சரியமான அனுபவம். இந்த மன்னுபுகழ் கௌசலகன் என்ற திருமொழியிலே ஒரு பாட்டிலே சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே, குழந்தையை தொட்டுத்தை விட்டு தாராட்டுறார் தாய். ராகவனே தாலேரோ என்ன அந்த தாலாட்டு பாடுற காலத்திலே சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே என்று சொல்லி பாடுறா. இது பெரியவாச்சாரிலே அர்த்தம் சொல்ற. அவன் காட்டுக்கு புறத்து போற காலத்துல எல்லாரும் கூட போயிருக்கா, ஒருவர் மிச்சம் இல்லை. ஒரு இடத்துல ரகத்தை நிறுத்தினா வழி நடந்த சமத்தாலே எல்லா ஜனங்களும் படுத்து தூங்குகிறார்கள். பாதி ராத்திரியிலே பகவான் எழுந்ததுன்னா இவர்கள் அசந்து தூங்குற காலத்திலே நாம் புறத்து போயிடணும், ரதம் அயோத்திக்கு போறது போல கொஞ்சம் போகட்டும்,
பிற்பாடு அந்த சக்கரம் போனது தெரியாமல் காட்டுக்கு போட்டு போயிடணும் என்ன பகவான் நியமித்தான். அதே மாதிரி ரசத்தை ஓட்டுறார். தூங்கி கொண்டிருக்கிற காலத்துல பகவான் போட்டு போயிட்டான். எழுந்திருந்து பார்த்தா ரசத்தை காணும், பகவானை காணும். இந்த பக்கம் போயிட்டுக்காருன்னு தெரியல. ரொம்ப வருத்தப்படுறா. இந்த சரித்திரம் ஸ்ரீராமாயணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. காட்டுக்கு போற போது ஆறு போனார், லட்சுமணன் ஒருவர் தானே போனார். சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே என்ன ஆழ்வார் பாடுறாரே. எந்த சுற்றத்தார் கூட போனார்? லட்சுமணனை தவிர ஒருவரும் போகலையே. சுத்தமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே என்று சொல்றாரே. அவர் பொய் சொல்றாரா? பொய்யில் பாடல் என்ன பிரபஞ்சத்துக்கு ஒரு பெருமை இல்லையா? என்ன கருத்துன்னு கேட்டார். நான் வேடிக்கை சொல்றேன். ஒரு வீட்டுல தாயார், தகப்பனார், பத்னி, பிள்ளைகள், பெண்கள், பேரன்மார், பேத்திமார் எல்லாரும் இருப்பா. ஒருவராவது கூப்பிட்டார் ஏன்னு கேட்க மாட்டான். அவனுக்கு எல்லாரும் இருக்கான்னு அர்த்தமா இல்லைன்னு அர்த்தமா? ஒருவன் இருப்பான். இருக்கிறவனும் ஒருவன். அவன் எல்லாரும் இருந்தால் அவரவர் என்னென்ன காரியத்தை செய்வாளோ அந்தந்த காரியத்தை செய்யும்படி இருந்தா ஒருவன் தான் எல்லாருமா இருக்கான். லட்சுமணன் ஒருவர் காட்டுக்கு போயிருக்காரு. லட்சுமணனா மாத்திரம் இருந்திருக்காரு. எல்லா சுத்தத்தாருமாயிருந்து எல்லாரும் செய்யக்கூடிய கைங்கரியத்தையும் செய்திருக்கார். அதனால போனவன் லட்சுமணன் ஒருவனாயிருந்தா கூட சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்கானம் அடைந்தவனே. எல்லா சுற்றத்தாரும் உன்னோடு கூட இருந்து அவரவர் தம் தமக்கு உள்ள பணியை செய்தால் உனக்கு அவ்வளவு திருப்தி ஏற்படுமோ? அவ்வளவு திருப்தியை ஒரு व्यक्ति உண்டு பண்ணினான் என்று சொல்றார். ஏகதா பவதி, திதா பவதி, திரிதா பவதி, சஹஸ்ரதா பவதி, அனந்ததா பவதி என்று உபனிஷத்திலே இவரை போன்ற நித்தியசூரிகள் பகவத் விஷயத்திலே கைங்கரியத்தை செய்ய வேணும் என்ற பாரிப்புக்கு சேர ஒரு சரீரத்தை பரிகிரகத்தை பண்ணி ஒரு விதமா அடிமை செய்கிறது என்பதில்லை. பல சரீரத்தை பரிகிரகம் பண்ணி பலவிதமா அடிமை செய்கிறவர். அந்த கிரமத்திலே சென்னால் கூடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்னால் மரவடியாம் என்ன இவர் பல ரூபங்களை பரிகிரகித்து பலவிதமா கைங்கரியத்தை செய்யக்கூடியவர் என்ற ஒரு பெருமை இவருக்கு கொஞ்சம். அதை பத்தி திருவனந்த ஆழ்வானை முதல்ல எடுத்தார். இன்னொரு அபிப்பிராயம் சொல்றார். நான் போன காலக்ஷேபத்தில் சொன்னேன், பெரியவாச்சான் உள்ள வியாபகரா நாயனாராச்சான் உள்ள வியாபகரான்னா நாயனாராச்சான் உள்ளதான் வியாபகர்னு சொல்ல முடியாது தோன்றது எனக்கு. இவர் வேணா எல்லா கிரந்தங்களுக்கும் பண்ணலையே தவிர ஒரு பாவம் அற்புதமா சொல்றேன். ஒரு விஷயத்தை சேர்த்திருக்காரு பார்க்கணும். கைகேயி வரம் கேட்டால் சக்கரவர்த்தி அச்சமுறுத்தி பேசுறது, நயந்து பேசுறது, கைகேயி பாதங்கள்ல விழுந்து சரணாகதி பண்ணி பேசுறது, பிச்சை கேட்கிறது போல யாச்சிக்கிறது, பலவிதமா பண்ணி பார்த்தார். ஒன்றுக்கும் அவள் சரிபடல. ராமன் காட்டுக்கு போகாட்டா விஷத்தை பானம் பண்ணுவேன்ற. அந்த காலத்திலே சக்கரவர்த்திக்கு மனசுல பட்டிருக்கு, எனக்கு பல மகிழ்ச்சிகள் உண்டு. அதுல கௌசல்யை பிரதான மகிழ்ச்சி. அவளிடத்துல அன்போடு கூட நான் இருக்க வேணும், பரிமாற்றத்தை செய்ய வேணும்
கௌசல்யா தேவியை தவிர சக்கரவர்த்திக்கு வேறொரு மகிழ்ச்சி தெரியாது என்ன அப்படி ஜனங்கள் கொண்டாடும்படியான பிரீத்தியை அந்த கௌசல்யா தேவியினிடத்திலே நான் செய்ய வேணும். பிராப்த விஷயத்திலே நான் அந்த பிரீத்தியை செய்யல. இந்த வெற்றியினிடத்திலே செய்தேன். எங்க செய்ய வேணுமோ அங்க செய்யல, எங்க செய்யக்கூடாதோ அங்க பிரீதியை செய்வேன், அனுவர்த்தியை செய்வேன். இவள் ஒன்றுக்கும் எசையில்லையே, இவள் தோஷம் என்னது? என் சரித்திரம் துஷ்டம் அது என்ன நிர்வேதப்படுற காலத்திலே கௌசல்யா தேவியினுடைய பெருமையை சக்கரவர்த்தி சொல்லியிருக்கார். பாரியாவத் பகினி வச்சா என்ன ஒரு ஸ்லோகம். ஒரு ஸ்திரீயை ஒருவன் கல்யாணம் பண்ணி கொள்றான். கல்யாணமான பிறகு அந்த ஸ்திரீ புருஷனிடத்திலே பரிமாறுகிற போது தாயின்னு சொல்லும்படியா பரிமாறணும், தங்கை தமக்கை என்று சொல்லும்படியா பரிமாறணும், சிஷ்யை என்று சொல்லும்படியா பரிமாறணும், பத்னி என்று சொல்லும்படியா பரிமாறணும், பெண் என்று சொல்லும்படியா பரிமாறணும். பத்னினா பத்னியா மாத்திரம் இருக்கக்கூடாது. ஒரு ஆகாரத்தை பண்ணி பர்த்தாவுக்கு சாதிக்கிற போது தாய் மாதிரியே இருக்கணும், உடன் பிறந்தவளாயே இருக்கணும். இந்த கௌசல்யை என் விஷயத்திலே பாரியா மாத்திரம் இருந்தவள் இல்லை, அவ பாரியாகி இருந்தவள், பகினியாகி இருந்தவள், பகினின்னா கூட பிறந்தவள், தாயாகி இருந்தவள், பலவிதமாய் இருந்தவள். அவளை போல உத்தம ஸ்ரீ கிடையாது. அவள் விஷயத்துல நான் சரியா நடந்து கொள்ளவில்லை என்று சக்கரவர்த்தி வருத்தப்படுறார். இந்த பாரியாவத் பகினி வச்சா என்ற வாக்கியத்துக்கு நம்பிள்ள அர்த்தம் சொன்னார். என்ன சொன்னார்? சக்கரவர்த்தி ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே ஒரு பெண் கண்ணில் படுவள். கல்யாணம் பண்ணிக்கணும் என்று தோத்தும். சக்கரவர்த்தி விரும்புகிற போது பெண்ணை பெற்றவர் கொடுத்துடுறார். இவர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போகல, வேற காரியத்தை உத்தேசித்து போனார். போன இடத்துல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். வரபோது பெண்ணும் தானுமாக அரண்மனையிலே வந்து இறங்குறார். அப்ப கௌசல்யா தேவி ஆலத்தி எடுக்கலாம். உடன் பிறந்தவளை செய்கிற காரியங்கள். அங்கதான் சுவாரஸ்யம் சொல்றார். பத்னி ஆலத்தி எடுப்பள்ளின்னு சொல்லல, அவர் பகினி ஆலத்தி எடுப்பள்ளி என்று சொல்ற. இவர் போன இடத்துல ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு தம்பதிகளா வந்து நின்னா பத்னி பார்க்கிற போது கல்யாணம் என்ன பண்றது, கல்யாணம் என்ன எரிஞ்சு விழுவலை தவிர ஆரத்தி அடுப்பல். ஒரு திருஷ்டி வராமல் இருக்க வேணும், தீர்க்காயுஷ்மான்களா இருக்க வேணும், க்ஷேமமா இருக்க வேணும் என்ற ஒரு பாவத்துல ஆரத்தி எடுக்கிறது பகினியினுடைய காரியம்னா. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தா கௌசல்யா தேவி பத்னியா இருக்க மாட்டா, பகினியா இருந்து ஆரத்தி எடுப்பள். அவள் விஷயத்திலே நான் இப்படி வஞ்சித்தேனே, பிரீத்தி செய்யலையே. இந்த முழு நடத்தினா செஞ்சேன். பிராப்த விஷயத்திலே பிரீதியை செய்யல, அப்பிராப்த விஷயத்திலே நான் செய்தேனே என்று நிர்வேதப்படுறார். இந்த வச்சனத்துக்கு நாயனார் ஆச்சான் புள்ள அர்த்தம் சொல்றார். ஒரு பிராகிருத ஸ்ரீ புண்ணியபாபமாகிற கர்மாவுக்கு வசப்பட்டவள். அவள் பர்திரு விஷயத்திலே பாரியாயும் பகினியாயும் மாதாவாயும் பரபேறு என்று சொல்லும்படியா பலவிதமா இருந்து ஒரு சுஷ்ரூஷாதிகளை செய்தால் பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைக சாமனின்றார். திருவந்தாழ்வானுக்கு ஞானம் அதிகம், பலம் அதிகம், பிரீத்தி அதிகம்.
ஒரு கௌசல்யாதேவி சக்கரவர்த்தி விஷயத்திலே இப்படி செய்தால் சிறந்த ஞானமும் சக்தியும் பாரிப்பும் உள்ள திருவனந்தாழ்வார் சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் மென்னால் மரவடியாம் என்ற பாசுரம் சொல்றபடி பல ரூபங்களை பரிகிரகித்து அந்த பகவானுடைய திருவுள்ளம் உகக்கும்படியா பலவிதமான கைங்கரியத்தை செய்கிறவர் என்று சொல்றதுல என்ன அதிசயம் இருக்கு? அந்த பெருமை திருவனந்தாழ்வானுக்கு இருக்கிறபடியாலே மற்றவர்களை விட்டுட்டு பணிபதி செய்யாசனம் வாகனம் என்று சொல்றார் என்று வியாக்கியானம் பண்ணார். இன்னொரு அர்த்தம் சொல்றார். இந்த அர்த்தமும் அடிக்கடி சொல்லி அனுபவிக்கிற அர்த்தம் தான். ஆனாலும் இதுல ரொம்ப போக்கியதே. தாய்க்கு குழந்தை நடத்துல இருக்கிற அன்பு இருக்கே, அந்த அன்பு ரொம்ப விசேஷம். அது அத நான் ஒரு விதமா சொல்றேன். பத்னி பதி இவர்களுக்கு அன்பு இருக்கு, அந்த அன்பு ஒரு மாதிரி. தாய்க்கு குழந்தையினிடத்திலே அன்பு இருக்கே, அந்த அன்பு ரொம்ப கொண்டாடத்தகுந்த அன்பு. தாய்க்கு குழந்தையினிடத்திலே எந்த பிரீத்தி இருக்குமோ அந்த பிரீத்தி, பசுவுக்கு கண்ணனிடத்திலே எந்த பிரீத்தி இருக்குமோ அந்த பிரீத்தி பகவானிடத்திலே நமக்கு இருக்க வேணும், அதுக்கு சேர பரிமாற வேணும் என்று சாஸ்திரம் சொல்றது. பிரசூரியதா பிரியார்த்தகம் தேசிகன் தம்முடைய ரகசிய கிரந்தத்தில் எடுக்கிறார். பசுவுக்கு கண்ணனிடத்தில் இருக்கிற பிரீத்தி அபாரமான பிரீத்தி. கண்ணு போட்டிருக்கோம், இங்க கட்டியிருக்கோம், வாசல நாம் போனா கொம்பால இப்படி ஆட்டம், நம்ம கண்ணை என்ன பண்ணிவிடுறானோ என்ற சங்கை. அந்த கண்ணு நடத்துல அவ்வளவு பிரீத்தி. நம்ம சம்பிரதாயத்திலே கண்ணனிடத்திலே தாய் பசுவுக்கு இருக்கிற பிரீத்தி போலே எம்பெருமானிடத்திலே யாருக்கு பிரீத்தியும் பரிவும் இருக்கோ அது ரொம்ப உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்கார். மற்றுள்ள வாழ்வார்கள் தங்களார்வத்தளவு தானன்னி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பற்றபிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். மங்களாசாசனம் செய்கிற விஷயத்திலே மற்ற ஆழ்வார்களை போல் இல்லாமல் அதிகமான பரிவுடையவர் பெரியாழ்வார். ஆதி முதல் அந்தம் வரையில் பல்லாண்டு பாடினவர் அவர். அதனாலே பெரியாழ்வார் என்ற திருநாமம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறதாக அனுசரிக்கிறார். அந்த பரிவு ரொம்ப விசேஷம். தாய்க்கு இருக்கிற சுபாவம் தாரத்து கிடையாது. தாரத்தை கொண்டாட வேண்டிய சமயம் வேற. அந்த தாய்க்கு குழந்தையினிடத்தில் இருக்கிற பரிவு ரொம்ப சுத்தமான பரிவு. பெரியாழ்வார் எல்லாரும் எம்பெருமானை ஒரு குழச்சரக்காக கண்ணு ஸ்தானத்திலே குழந்தை ஸ்தானத்திலே வைத்து தாங்கள் தாய் ஸ்தானத்திலே இருந்து பரிந்து நோக்கினவர்கள். அதுக்கு மார்கதரிசி மகரிஷி திருவனந்தாழ்வான். ஆங்கு ஆரவாரம் அது கேட்டு அழல் உமிழும் திருமிழிசையாழ்வார் திருவனந்தாழ்வானுடைய சரித்திரத்தை தம்முடைய பிரபந்தத்திலே அருளி செய்கிற போது இந்த பாட்டிலே ரொம்ப ஆச்சரியமா சொல்ற. பகு பேர் நித்தியர்களும் முக்தர்களும் எம்பெருமானை அனுபவித்து அந்த அனுபவஜனித்த பிரீத்த திசையத்தாலே சந்தோஷத்தாலே சாமகானம் பண்றாளாம். சந்தோஷமா இருந்தா சிலருக்கு பாட்டு வரும். அவர்களுக்கு பகவானை அனுபவிக்கிற போது சந்தோஷம் ஏற்படுறது, சாமகானம் பண்றார். அந்த சாமகானத்தை திருவனந்தாழ்வான் கேட்கிறார். தேவானாம் பூர் அயோத்தியா என்று வாக்கியம். பரமபதத்துக்கு அயோத்தியா என்று ஒரு திருநாமம்.
ஸ்ரீவைகுண்டத்துக்கு. ராமாவதார ஸ்தானத்துக்கு இருக்கிறத பத்தி சொல்லல. புறர் அங்க பிரவேசிக்க முடியாது, சத்ருக்கள் போகவே முடியாது, விமானத்துல கூட போக முடியாது. சத்ருக்கள் பிரவேசிக்க முடியாத இடம், ஆரவாரத்தை பண்ண முடியாத இடம், சத்ருக்களுக்கு பிரசக்தியே கிடையாது. ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம்னு சொன்னா எத்தனையோ சத்ருக்கள் இங்கே அவனுக்கு. பரமபதநாதனுக்கு சத்ருக்கள் கிட்ட அணுக முடியாது. இந்த முக்தர்கள் பண்ணும் சாமகானத்தை அவர்களை சத்ருக்களாகவும், அவர்கள் பண்ணும் சாமகானத்தை சத்ருக்கள் செய்கிற ஆரவாரமாகவும் கொண்டு திருவனந்தாழ்வான் அந்த நெருப்பு பொரிய கக்கறான். ஆங்கு ஆரவாரம் அது கேட்டு அழல் முழும் வந்தா இந்த நெருப்பாடு தகிக்கப்படுறேன்னு பாவம் இருக்கு. எவ்வளவு பிரீத்தி! மங்களாசாசனம் செய்கிற விஷயத்திலே அஸ்தானே பயசங்கைன்னு சொல்றது. பரமபதத்திலே பரிந்து நோக்குகிறதற்கு பிரசக்தியே கிடையாது. அங்க என்ன, இங்கே கிருஷ்ணனுக்கு பல்லாண்டு பாடுறதுன்னா அர்த்தம் உண்டு, ராமனுக்கு பல்லாண்டு பாடுறதுன்னா அர்த்தம் உண்டு. பரமபதநாதனுக்கு பல்லாண்டு பாட வேண்டிய அவசியகதையே இல்லை. அங்க எந்த சத்ரு யார் என்ன பண்ண முடியும்? இவருடைய பிரீத்த விஷயத்தாலே அனுகூலர்களை பிரதிகூலர்களாகவும், அவர்களுடைய சப்தத்தை பிரதிகூல செய்யும் ஆரவாரமாகவும் கொண்டு நெருப்ப கக்கறார்னு சொன்னா அந்த பகவத் விஷயத்திலே எவ்வளவு பரிவம் இருக்கு. அதை பத்தி திருவனந்தாழ்வானுக்கு பிராதான்யம் படிபதி சையாசனம் என்று சொல்றார் என்ன ஒரு பாவம். இன்னைக்கு தோட நிறுத்தி கொள்கிறேன். அடுத்த திங்கட்கிழமை